அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் கிட்ட நெருங்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசியல் களமே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்பதான் ஒவ்வொரு அணியுமே தங்களுக்கான கூட்டணியை முடிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமா தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஆளும் தரப்பா திமுக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் கடந்த முறை சொன்ன வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்றல அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கடும் கோபமாக எழுந்திருக்கு. அது தூய்மை பணியாளர்கள் இருந்து, இடைநிலை ஆசிரியர்கள் இருந்து, பகுதி நேர ஆசிரியர்கள் இருந்து பல்வேறு தரப்பினர்கிட்டையுமே நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்குது. ஸோ அப்போ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அதை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய அளவில் ஒரு எதிர்க்கட்சிகளுமே அவர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை இப்போ அப்படியே எடுத்து வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முதல் கட்டமாக அதிமுக ஒரு 5 வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பற்றி விரிவாக பேசியிருந்தோம். ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படின்றது, மகளிருக்கு 2000 ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்கறதெல்லாம். இப்போ இந்த இரண்டாவது கட்டமாக கொடுக்கப்பட்ட 5 வாக்குறுதிகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கான அந்த ஒரு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது 1200 2000 ரூபாயா உயர்த்தப்படுது. ஸோ இதான் அந்த இரண்டாம் கட்டத்தினுடைய முதல் வாக்குறுதி. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். இது என்னன்னா எந்த அளவிற்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி திமுகவினுடைய ஆட்சியிலையுமே கிட்டத்தட்ட பல பேருக்கு போய் சேரலை. அதாவது கடந்த 2021க்கு முன்னாடி இந்த ஊக்கத்தொகை கிடைச்சிக்கிட்டு இருந்த பலருக்குமே கூட கடந்த 4 ஆண்டுகளில் கிடைக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னதோட கூடுதலாக 1200 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்த இரண்டாவது அறிவிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் வங்கிகளில் வாங்கிய கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறதுக்கு பதிலாக அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது. வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். ஸோ இது அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளுன்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்லாம் இருக்கும். ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் இருக்கும். ஸோ அவர்கள்லாம் நீங்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாநிலம் சொன்னால் ரத்து பண்ணிட மாட்டாங்க. இவர்கள் அதை கொடுக்கல் வாங்குறதுல பல சிக்கல்கள் இருக்கும். ஸோ அந்த கடனை என்ன பண்ணுறாங்கன்னா அரசு ஏற்றுக்கும். அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து அந்த கல்வி கடனுக்கான தொகையை கட்டும் வங்கிகளுக்கு அப்படிங்கிற வாக்குறுதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி. ஏன்னா சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் வீட்டுக்கு வீடு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் பட்டதாரிகள் இருக்காங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ ஒரு நபர்களும் பட்டதாரி ஆனதற்கு பின்னாடி இது மாதிரியான ஒரு கல்விக்கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கல்விக்கடன் அப்படிங்கிறது குறைந்த வட்டியில் பெறக்கூடிய கடன் அப்படின்லாம் கிடையாது. வட்டி அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 11% மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த வட்டி எல்லாமே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தான் கட்டுவாங்க. எடுத்த உடனே ஒரு 3-4 ஆண்டுகளை கட்டி முடிக்கிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப நாளாக தான் கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இன்றளவும் பல மாணவர்களும் சரி, இல்லை படித்து முடித்தவங்களும் சரி அந்த கடன்களை கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்களினுடைய சுமையை நீக்கக்கூடிய மாதிரி கல்விக்கடன் அரசாங்கமே ஏற்கும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள அரிசி பெறக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் 3 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறது இது மிக மிக ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். திமுக கடந்த முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் சிலிண்டருக்கு மானியமாக ஒரு 100 ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா இந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை நேரடியாகவே வீடுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதை அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்குறோம் வருடத்துக்கு அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய அளவில் பயன்படும். இதில் 3 சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ பல வீடுகளில் அந்த எரிவாயுக்கான ஒதுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது பெரிய அளவில் மிச்சப்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு தரப்பினர் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய, அதை நேசிக்கக்கூடிய தரப்பினர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். ஸோ அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த விளையாட்டில் ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விளையாட்டாக இருக்கும்போது ஸோ அதில் உயிரிழந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த தரப்பினர் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ அதை அவர் செய்து கொடுக்கும் விதமாக ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டில் உயிரிழக்கக்கூடிய வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் ஒரு உதவியாக ஒரு காம்பன்சேஷனாக கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் படுகாயம் அடைஞ்சவர்கள் 2 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. சாலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். இது பார்த்தீங்கன்னா நிச்சயமா
அந்த பொங்கல் காலகட்டத்தில் அந்த ஒரு மாதம் இல்லை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய கிராமங்கள் வந்து பல இடங்கள் இருக்குது. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய பல நபர்களுக்குமே இது நிச்சயமாக ஒரு ஊக்கமாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இது கூடவே வந்து நடத்தப்படக்கூடிய போட்டிகளுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து அரசு தரப்புல இருந்து கொடுக்கறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காளைகளெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுற மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே மாற்றிட்டு பழைய மாதிரி மேனுவல் மெத்தட்லேயே நம்ம வந்து கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு சொல்லியிருக்காங்க. கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுயமா வந்து தொழில் பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடன் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இயல்பாகவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த கூட்டணியை பார்த்தா ஒரு அவர்ஷன் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக வந்து தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் வெற்றி பெற்றதுக்கான காரணமே இந்த ஒரு ஃபார்முலா தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து நம்ம பக்கம் வந்து கொஞ்சம் திருப்பணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க சுயமாக வந்து தொழில் பண்ணுறதுக்கு, அதுவும் பெண்களுக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர்கள் தரப்பில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும். அப்புறம் இது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 2ஆம் கட்ட 5 அறிவிப்புகளில் வந்த விஷயம். இது திமுகவை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய ஒன்று. இப்போது ஒரு ஆளும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளை வந்து அள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எடுபடுமானா பெரிய அளவு எடுபடாது. ஏன்னா கடந்த 4.5 ஆண்டுகளில் பண்ணாததே நீங்கள் அடுத்த ஆண்டுகளில் பண்ணிட போறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ அப்படி அதிகப்படியாக எழுந்த கேள்வி எந்த கேட்டகரி மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கே வந்து இலவச பேருந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. அவர்கள் அதை தினந்தோறும் வந்து பயன்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது 2வது. அது வந்து பலருமே அதை பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் அந்த இலவச பேருந்து எல்லாருமே ஆக்சசபிளாக இருக்குது. ஆனால் அந்த மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கு. ஏன்னா பல பெண்களுக்கு இப்போ வரைக்குமே கிடைக்கல. அதாவது அதிகமாக பணம் இருக்கிற குடும்பத்துக்கு சில பேருக்கு கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய பல பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை அவங்க தெளிவாக வந்து ஒரு ப்ராப்பராக பொருளாதார ரீதியில் வந்து மேம்பட்ட மக்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுக்கு கீழே உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி அவர்கள் வெளிப்படையாக சொன்னாலும் அதில் வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இவர்கள் கொடுக்கலாம், இவர்கள் தகுதி உடையவர்கள், இவர்கள் தகுதி அல்லாதவர்கள் முடிவு பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு தெளிவான வரையறை அரசு தரப்புல இருந்து பொதுமக்களுக்கு அவர்கள் கொடுக்கல. ஸோ அதனாலே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அதில் ஒரு பெரிய குழப்படி இருக்குது. ஸோ அதனால தான் கடைசியில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஸ்கீமை போட்டு எல்லா பெண்களுக்கும் நம்ம வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கடைசி நேரத்தில் வந்து எல்லாரையும் சேர்த்தாங்க. அது வந்து கடைசி நேரத்தில் கொடுக்கும்போதே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவர்கள் ஏன் இப்போ கொடுக்குறாங்க, தேர்தல் கிட்ட வரும்போது கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ அதை வந்து அதுக்கு ஒரு எதிர்வினையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 2000 கொடுக்குறோம் மகளிர் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இடத்துல கடைசி டைமில் வந்து நம்ம எல்லாரையும் 1000 ரூபா கொடுத்து நம்ம ஒரு கேங்காக பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லையே நமக்கு அங்கே படம் நமக்கு 2000 கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துருச்சு போன தடவை. ஸோ இதில் வந்து இந்த கல்வி கடன் ரத்துங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அவர்கள் வந்து அதை பண்ணலை. அதை மட்டுமா பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, கச்சத்தீவு நாங்கள் மீட்டு கொடுப்போன்றது முதற்கொண்டு கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க. இது தவிர வந்து நீட் தேர்வு ரத்து, நாங்கள் வந்து மின் அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாதம் பண்ணுவோம் இப்படின்னு பல வாக்குறுதிகள் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அதிமுக அறிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் ஆகுது. ஓகே, அப்போ இவர்கள் வந்து பண்ணலையே, அப்போ இவர்கள் பண்ணுவாங்களாங்கிற ஒரு பார்வை வந்து வருது. இது இப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு வேற வந்து கனிமொழி தான் தலைமை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்போ கனிமொழி அவர்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து அவர்களும் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ இவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டாங்களே, நாம இதை விட குறைவாக சொன்னோம் அப்படின்னா மக்கள் வந்து நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து நம்ம பக்கம் சாதகமாக வாக்களிக்கிறது சிக்கல். சரி, ஒருவேளை இவர்கள் 2000 சொல்கிறாங்களா, நாம் 3000 கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி அறிவிச்சாங்கன்னா அங்கேயும் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. காரணம் என்னென்னா, பல திட்டங்களுக்கு நிதி இல்லை அப்படிங்கிறதே காரணம் காட்டி கிடப்பில் போட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலிண்டருக்கு வந்து இந்த 100 ரூபா மானியம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்குமே அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இதுதான், எங்களால் வந்து கொடுக்க முடியல, நிதி இல்லை அரசுக்கிட்ட அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ உரிமை தொகையில் மட்டும் அதிகமாக கொடுக்கறதுக்கோ இல்லை இதற்கெல்லாம் நிதி எப்படி வரும்ன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அப்போ அங்கே ஒரு கேள்வி கிடையாது. அதே தான் கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களுக்குமே அரசாங்க பணியிலிருந்து அவர்கள் வந்து தனியார் மயமாகினாங்க இல்லையா, அப்போவுமே சொன்ன விஷயங்கிறது அரசாங்கம் சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாக அப்படிங்கிறதான். அப்போ இப்படி பல இடங்கள் இருக்கு. இன்னும்
செவிலியர்கள் வந்து போராடும் போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்ன விஷயமே அதுதான். நிறைய மருத்துவமனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் எல்லாம் சும்மா தான் இருக்காங்க, அவர்களுக்கே சம்பளம் கொடுக்குறாங்க, கஷ்டப்படுறோம், எங்களால் வந்து என்ன பண்ண முடியல, உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அவர்கள் தரப்பு போராட்டத்தையும் அப்படியே வந்து அமைக்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல நபர்கள் தகுதி தேர்வு எழுதி அவர்கள் இன்னும் போஸ்டிங் வந்து போடாமல் இருக்கிறாங்க. அப்புறம் ப்ரொமோஷன் வந்து பண்ணாமல் ஒரு பல கேட்டகரியில் வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க. இவர் எல்லாருக்கும் அரசு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிறது நிதி இல்லை அப்படின்ற விஷயம் தான். அப்போது நிதி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இனிமேல் அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கு மட்டும் உங்களுக்கு நிதி எங்கேருந்து வருங்கிற கேள்வி இயல்பாகவே அனைத்து பாமர மக்களும் கேட்கக்கூடிய ஒன்று தான். அதனால் திமுகவால் இந்த முறை தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, அடித்து விட முடியாது. நீங்கள் கல்விக்கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ கடந்த முறை ஏன் பண்ணலங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்கள் வந்து நாங்கள் இதே இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கோ, இடைநிலை ஆசிரியர்களுக்கோ, செவிலியர்களுக்கோ, இப்படி மருத்துவர்களுக்கு, இப்படி அனைத்து தரப்பில் உள்ளவங்களும் சமீபத்தில் போராடிட்டாங்க. அப்படி எல்லா தரப்பினருக்குமான வாக்குறுதிகளையும் நாங்கள் திருப்பி ஒரு தடவை கொடுக்குறோம், எங்களை திருப்பி உட்கார வைங்கன்னா கண்டிப்பாக செய்கிறோம்னு சொன்னீங்கன்னா போன தடவை போட்டமே பண்ணீங்களான்ற ஒரு கேள்வி நேரடியாக கேட்பாங்க. ஸோ அதனால் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. அது அப்படியே நைஸாக கனிமொழி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ கனிமொழி அவர்கள் தயார் பண்ணி அதை வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் இவர்களுக்கு என்ன கவுண்டராக கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ திமுக அதிமுகவோட பாணி அப்படிங்கிறது இதுதான். இந்த முறை திமுக இருக்கக்கூடிய செட்பேக் அப்படிங்கிறது இந்த விஷயம் தான். ஸோ நம்ம அப்படியே வந்து தாவேகா தரப்பு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த திமுக அதிமுக என்ன பண்ணுறாங்களோ இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணி தான் அவர்கள் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு பைக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இவர்களுடைய பாணியில் தான் தாவேகாவும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து நாம் தமிழர் கட்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி கிடையாது, தேர்தல் அறிக்கையும் கிடையாது, செயல்பாட்டு வரைவு தான். ஸோ ஒரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி அவர்கள் மாற்றிலாம் கொடுக்கறது இல்லை. ஃபிக்ஸடாக வந்து நாங்கள் எப்படி ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஆட்சி வரைவாகவே அவர்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த முறையும் வரக்கூடிய பிப்ரவரி 21 மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தி திருச்சியில் அதை அறிவிக்க போகிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் பேசுவோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்களை வந்து எந்த அளவுக்கு சென்றடையுது, அது எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை மாறுது அப்படிங்கிறத. நன்றி.